அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லாதான்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணும் சரியில்ல. இப்படி வந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறது தான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து கிளப்பியிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாருங்க. இதுல அவர் முக்கியமா என்ன விஷயம் வந்து சொன்னாரு அப்படின்னா, நான் தேசிய ஜனநாயக கூட்டணில இருந்து அவசரப்பட்டுலாம் வந்து நான் வெளியே வரல. நல்லா முடிவு பண்ணி யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவு வந்து நான் எடுத்திருக்கேன். நான் இங்கே ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் வந்து கூட்டணி கட்சிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரு. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி எல்லாருக்குமே நல்ல முக்கியத்துவத்தை வந்து கொடுத்தாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதில்ல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து என்னோட நண்பன் தான். இருந்தாலும் எனக்கு தோன்ற விஷயங்களை நான் கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் விஷயத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்பேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்பேன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த மாதிரி பேசினாரு. இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் விஷயத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு, கரெக்டான முடிவை எடுத்திருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. இப்போ இதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாங்கள் இப்போ கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரும்ப சேர்றதுக்கு ரெடியாக வந்திருக்கோம். ஆனால் அது இபிஎஸ் அவர்கள் தலைமையில் இல்லை, வேற எந்த தலைமையில் கூட நாங்கள் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் போய் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்கிட்டா போதும், டிடிவி தினகரன் அவர்கள் வந்து திரும்ப வந்து சேர்ந்துக்குவாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. இதை பாருங்க, நானே அவரோட தலைமை பிடிக்காம தான் தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி இருக்கும்போது அவரோட தலைமை கண்டரில் போய் நாங்கள் வந்து கூட்டணி வைப்போமா? எனக்கு இவரோட தலைமையெல்லாம் செட் ஆகாது. வேற யார் வந்து தலைமை பொறுப்பேற்றாலும் சரி, இவரோட தலைமையில நாங்கள் போய் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் உருவாயிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் இபிஎஸ் அவர்கள் தான் மற்றவங்களுக்கு செக் வச்சுட்டு இருந்தாரு. உடனே எங்களுக்கு பிடிக்காதுப்பா, நீங்கள் வந்து எங்கள் கட்சிக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாரையும் ஒதுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு மற்றவங்க செக் வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேற்று செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்? 10 நாள் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்க பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினாருங்க. சரி, என்ன முடிவெடுப்பார்னு பார்த்தா, இன்னைக்கு அதிமுக கட்சியில் முக்கிய பொறுப்பு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அந்த பொறுப்புல இருந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து தூக்கிட்டாரு. இதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிக்க மகிழ்ச்சி, எப்படியோ அதிமுக கட்சியை ஒருங்கிணைச்சா சரி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ போகிற போக்க பார்த்தா இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் போலங்க. அதெல்லாம் வந்து எப்படி இபிஎஸ் அவர்கள் சமாளிக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.